தலைவா படம் வந்துச்சுல, அப்ப பார்த்தோம். நீங்க அடங்கி போற ஆளா, நீங்க அடக்குற ஆளா, நீங்க ஏறி வீசிட்டு போற ஆளா அப்படிங்கறத நாங்க பார்த்தோம். இந்த மூஞ்ச பார்த்தா அடங்கி போற மாதிரியா தெரியுது. அம்மா உங்களுக்கு அணிலா பாடுபடுவோமா? இது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? கொடநாட்டுல போய் அப்பாவும் மகனும் நின்னீங்களே, கையை கட்டி காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும், அம்மா அந்த படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு, அது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? வாங்க சாட்டை ப்ரோ, மஞ்சப்படி மாமா, உங்க அண்ணன் சீமான் அப்படியே காலில் விழுந்து கெஞ்சின கதையை கொஞ்சம் அப்படியே பாத்துருவோமா? The petitioner unreservedly apologize for any pain or hurt that has been caused to the respondent. Who is petitioner? சீமான். ரெஸ்பாண்டன்ட் யாரு? ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ். யாருக்காக? விஜயலட்சுமிக்காக. அப்போ எந்த ஒரு நிபந்தனையை மட்டும் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு யாருக்கிட்ட சீமான் மன்னிப்பு கேட்டாரு? விஜயலட்சுமி கிட்ட. எதுக்காக? அவருடைய செயல்ல ஏதாச்சும் காயப்பட்டிருந்தாலோ, அவருடைய வார்த்தைகளால் ஏதாச்சும் காயப்பட்டிருந்தாலோ, நான் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. எதுக்காக? விஜயலட்சுமி 7 முறை கருக்கலைப்பு பண்ணாரு சீமான் அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்காகவா? சீமான் எனக்கு ரேட் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்காகவா? இல்ல அப்படின்னா தெவ்டா பையன் சீமான், பொட்டப்பைய சீமான் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட மானரோசம் இல்லாம, சூடு சொரணை இல்லாம, வெக்க இல்லாம போய் மன்னிப்பு கேட்டாரு, அதுக்காகவா? சொல்லுங்க சாட்டை ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அப்படின்னா மாமை கெட்டவில்லடி, கேடு கட்ட வண்டி அப்படின்னு சொன்னாரு, அதுக்காகவா? சொல்லுங்க சாட்டை ப்ரோ. வாட் தி ஃபக் சாட்டை ப்ரோ, வாட் தி ஃபக் சாட்டை ப்ரோ. மஞ்சப்படி மாமா கொஞ்சம் இதை கேளுங்க, இதுல நீங்கள் இன்னும் இருக்கீங்க. தமிழக துரோகி கருணாநிதியும் அவருடைய குடும்பமும் 3 லட்சம் தமிழர்கள் இலங்கையிலே சாவதற்கு காரணமான இந்த குடும்பத்தை ஒழிப்பதற்காக தான் நான் கட்சி தொடங்கியிருக்கேன் அப்படின்னு தம்பிங்க கிட்ட காதுல விட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இவர் போய் அங்க காஃபி குடிச்சிட்டு வெளியே வந்து காஃபி நல்லா இருந்துச்சு, அவர் எனக்கு மதிப்புக்குரிய அண்ணன், அவங்க தையலம்மா என்னுடைய அம்மா, கருணாநிதி ஐயா கருணாநிதி பாக்கெட்ல இருந்து நான் பேனா எடுப்பேன்னு சொன்னது யாரு? மானங்கட்ட உங்க அண்ணன் தானே. மண்டிட்டாரு. எந்த கேஸுக்காக? விஜயலட்சுமி கேஸ்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து ஆஜராக கூடாதுங்கிறதுக்கு ஒரே காரணத்தினால இப்ப தம்பிகள் வந்து முட்டு கொடுப்பானுங்க. சீமான் வந்து சீமானுடைய அப்பா இறந்தப்போ ஸ்டாலின் வந்து கால் பண்ணி பேசியிருந்தாரு, அதுக்காக ஸ்டாலினோட அண்ணன் இறந்தப்போ இவர் போய் பார்த்தாரு அப்படின்னு. அதை கொஞ்சம் பார்த்தோமா? நீங்க கூட எனக்கு துணையா இருக்குது, பெரிய பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா நீங்க எல்லாம் கூட இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கியா? என்ன மயிறு பெருமை? 3 லட்சம் மக்கள் இலங்கையில சாவதற்கு காரணமாக இருந்த கருணாநிதியும் அவருடைய குடும்பம், அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் நான் கட்சியை ஆரம்பிச்சேன். நாளைக்கு ராஜபக்சே கால் பண்ணா கூட இதே மாதிரி தான் சொல்லுவீங்களா? நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது யார் கால் பண்ணாலும் இப்படி சொல்லிடுவீங்க. அப்போ உங்க சுயநலம் தான் முக்கியம், தமிழர்களோட நலம் முக்கியம் இல்ல. கட்சி எதுக்காக ஆரம்பிச்சீங்கன்னா அது முக்கியம் இல்ல. அப்புறம் எப்படி நீங்க ஆட்சியை பிடிச்சு ஸ்டாலினுக்கு பச்சை மட்ட வைத்தியம் கொடுப்பீங்க? சொல்லுங்க சாட்டை ப்ரோ, சொல்லுங்க. வாட் தி ஃபக் சாட்டை ப்ரோ.